இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பீக்கா ரன் ஆகிட்டு இருக்க என்னோட சப்ஜெக்ட் வந்து காசே இல்லாம டைல் வாங்கலாம். இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம், டைல் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம். ஆன்லைன் பிரைஸ்லயே, அதாவது கம்பெனி வைக்கிற ஆன்லைன் பிரைஸ்லயே உங்களுக்கு வந்து எந்த டைலா இருக்கட்டும், சானிட்டரி வேரா இருக்கட்டும், பாத் ஃபிட்டிங்கா இருக்கட்டும், கேஜியோட எந்த ப்ராடக்ட்ஸ் வேணா, அடிசிவ் கூட, அந்த டைல் ஓட்டுற பேஸ்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம். அதோட பில்ல வந்து நீங்க மாசம் தவணை முறையில இஎம்ஐல கட்டுவீங்க. அது 0 இன்ட்ரெஸ்ட் 0 டவுன் பேமெண்ட்ல. டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஒரு வேலை, சென்னை விட்டு வெளியில போனா ஒரு வேலை. ஓகேங்களா? சென்னையில கொடுக்குற அதே வேலையை நான் தமிழ்நாடு ஃபுல்லா தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். இன்டீரியர்ல நான் மார்க்கெட் சொல்லிப்பேன். 710 கிரேட் BWP பிளைவுட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற பிளைவுட்ஸ் வந்து செஞ்சுரி இல்லைன்னா ஷேரான், அதுவும் டெஸ்டட், அதுவும் சர்டிஃபைட், அதுவும் வாரண்டியோட, கம்பெனி வாரண்டியோட பண்ணுவேன். இன்ஜினியர் வந்து பில்டிங் இந்த ஸ்டேஜ்ல வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். நாங்க அதுக்கு மேல வந்து டைல்ஸ், கர்டன்ஸ், ஃபால் சீலிங்ஸ், அதே மாதிரி வார்ட்ரோப்ஸ், மாடுலர் கிச்சன்ஸ், இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா வந்து வீடை வந்து அழகுபடுத்துற வேலை வந்து எங்களுது. கார்விங்ல வெரைட்டிஸ் இருக்கிற ஒரே பிராண்ட் வந்து KAG தான். வந்து நான் 60 மாடல் ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கேன். ஏன்னா செமி வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. நம்ம கிட்ட செமி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலே கிடையாது. 15/10 இருக்கட்டும், 18/12 இருக்கட்டும், 2/1 இருக்கட்டும், இது எல்லா செக்ஷனுமே வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் டைல் தான். பேர் சொல்லக்கூடிய எந்த பிராண்டுமே வந்து பிராஸ் டாப்ஸ் கொடுக்கல. பிராஸ் டாப்ஸ் கொடுக்குற ஒரே பிராண்ட் KAG தான் நான் பெருமையா சொல்லிப்பேன். அது வேர்ஹவுஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து யாருமே டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிடையாது. பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மேசன்ஸ், பிளம்பர்ஸ், இவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டினா, அதோட அவங்களுக்கு கிடைக்கிற விலை என்னன்னு. ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்ன மக்கள் எப்படி நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரான ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஆவடியில் லொக்கேட் இருக்க லயன் என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் KAG டைல்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒன் ஆஃப் ஆத்தரைஸ்ட் டீலர் வந்து இவங்க தான். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே வந்து இவங்க தான் ஷாப்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இன்டீரியர் பண்ணிட்டு இருக்காங்க, டைல்ஸ், மார்பிள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கிடைக்காத பெஸ்ட் ரேட்ல KAG டைல்ஸ் வந்து இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 0% டவுன் பேமெண்ட்ல காசே இல்லாம டைல்ஸ் வாங்க ஆப்ஷன்ஸ் கூட வந்து இவங்கள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட பிரைஸ் ஆஃபர்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து யார்ட்டி கிடைக்காத ஒரு பெஸ்ட் ரேட்ல இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால இவங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்கு, ஸோ அது என்ன ரேட்ல சேல் பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ஓகே. நம்மளோட நேம் சொல்லுங்கண்ணா. நம்ம ஷாப் வந்து எந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு சென்னையிலும் கரெக்டா சொல்லிருங்க. என் பேர் உமேஷ். நம்ம லயா என்டர்பிரைசஸ் KAGயோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆவடியில இருந்து பேசுறேன். ஆவடி பஸ் டெர்மினஸ்ல இருந்து டுவர்ட்ஸ் பட்டாபுரம் போற ரோட்ல ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு, அங்க இருந்து கரெக்டா வந்து 500 to 700 மீட்டர்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைட்ல KAG எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அதுதான் நம்மளோட கடை. ஓகே, நான் இன்னைக்கு வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படியே ஆரம்பிச்சலாமா? KAG ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். லைக் KAG பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்ல இருந்து, பாத்ரூம் டைல்ஸ்ல இருந்து, கிச்சன் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸ், பார்க்கிங்கு, இன்டீரியர் எலிவேஷன், எக்ஸ்டீரியர் எலிவேஷன், கூல் ரூஃப், இது எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கிறிஸ்பா நம்ம பார்ப்போம். டீடைல்டா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்டா கடைக்கு விசிட் பண்ணுங்க. ஓகே, நான் வீடியோ போலாமா? கண்டிப்பா. நார்மலா வந்து பாத்ரூம் டைல்ஸ்ன்றது வந்து ரெனோவேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும், நார்மலா நியூ ஹவுசஸ்க்கும் யூஸ் ஆகும். பாத்ரூம் டைல்ஸ்ன்றது வந்து எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு செக்ஷன். நார்மலா வந்து ஓல்டு வீடு வந்து புதுசா ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணோம்னா வெறும் பாத்ரூம் மட்டும் ரெனோவேட் பண்ணாலே வந்து ஒரு நியூ ஃபீல் வந்து இமீடியட்டா கிரியேட் ஆயிடும். ஸோ ரெனோவேஷன் பார்ட்டிஸ்க்கும் நான் சொல்றேன், ஒரு நியூ கஸ்டமர்ஸ்க்கும் சொல்றேன், இனிஷியலா நம்ம வந்து பாத்ரூம்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நார்மலா நம்ம ஃப்ளோரிங்ல வந்து எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கான்சென்ட்ரேட் பண்ண விடக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பாத்ரூம் அண்ட் பார்க்கிங் அண்ட் ஸ்டெப்ஸ் நான் சொல்லுவேன். இந்த 3 விஷயத்தை நம்ம கவர் பண்ணிட்டா அந்த வீடோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலா வந்து இப்போ 4x2 தான் எல்லா இடத்துலயும் வந்து பாத்ரூம்ஸ் லே பண்றாங்க. ஆனா இது வந்து ஒரு பட்ஜெட் கிளாஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த செக்மெண்ட் இருக்கு. பட்ஜெட்டடா நீங்க பாக்குறீங்க, 30 rupees 35 rupeesக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வரணும். ஆனா ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் டைலா இருக்கணும்ன்றதுல ரொம்ப முக்கியம். நார்மலா மார்க்கெட்ல வந்து 20 rupees 15 rupees 25 rupeesக்கெல்லாம் அவைலபிளா இருக்கு. நார்மலா 1/1, அதாவது 15க்கு 10 டைலும் 18க்கு 12 டைலும் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு அவைலபிளா இருக்கு. முந்தா நேத்து கூட ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு பிராண்ட்ல தான், நம்ம பக்கத்துல இருக்க ஒரு பிராண்ட்ல தான் போட்டோம். ஆனா வந்து உடனே வந்து உப்பிடுச்சு, தண்ணி வெளில லீக்கேஜஸ் தெரியுது. இதெல்லாம் வந்து ஏன்னா செமி வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. நம்ம கிட்ட செமி வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலே கிடையாது. 15/10 இருக்கட்டும், 18/12 இருக்கட்டும், 2/1 இருக்கட்டும், இது எல்லா செக்ஷனுமே வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப்டு டைல் தான். அதை நீங்க நிச்சயமா நீங்க அதை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம தி பெஸ்ட் பிரைஸ் அவைலபிள். இந்த மெட்டீரியலுக்கு தி பெஸ்ட் பிரைஸ் என்ன வேணும்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களோ, கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து நம்ம ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். லயா என்டர்பிரைசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை அந்த வேலைன்னு நான் சொல்லல. நீங்க எடுக்கிற டைலுக்கு தி பெஸ்ட் பிரைஸ் நான் ஆஃபர் பண்ணுவேன். இப்ப நம்ம வந்து நெக்ஸ்டோட செக்ஷன் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான செக்ஷன், ஆல் பர்பஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. எல்லா செக்ஷன்லயும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டைல நார்மலா ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ணலாம், பாத்ரூம்ல யூஸ் பண்ணலாம், இன்டீரியர் எலிவேஷன், எக்ஸ்டீரியர் எலிவேஷன், யூனிவர்சல் செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து 4x2 செக்ஷன்.
4x2ல பொறுத்த வரைக்கும் நிறைய செக்மெண்ட் இருக்கு. 4x2ல வந்து பிஜிவிடின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு, ரஃபேல்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு, ப்ராஜெக்ட்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஹை கிளாசின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுலயே வந்து இதெல்லாம் வந்து கிளாசி ஃபினிஷ்ல, அதுலயே வந்து கார்விங்னு ஒரு செக்ஷன் இருக்கு. கார்விங்ன்ற ஒரு செக்ஷன் வந்து பியூர்லி வந்து மேட் ஃபினிஷ் டைல்ஸ். இந்த 4x2 டைல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நார்மலா நான் சொல்றேன் வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் பாத்ரூம், நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்னதான், பாத்ரூம்ஸ்ல வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் கொடுக்கணும்னா இந்த 4x2 வந்து டார்க் டைல வந்து ஒரு ஃபேசிங் வால்லையும், லைட் டைல்ஸ் வந்து நீங்க சரௌண்டட் வால்ஸ்லயும், அதே இல்லாம டார்க் அண்ட் லைட்டை நீங்க மிக்ஸ் பண்ணி ஓட்டுறது, ஹைலைட்டர் வால், ஒரு வாலை வந்து ஹைலைட்டர் வாலா யூஸ் பண்றது, இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனா நாமினல் காஸ்ட்லயே உங்களோட பாத்ரூம்ஸ் வந்து நல்ல ஒரு பாஷான லுக் கொடுக்கும். இதுக்கு நாங்க வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் நீங்க கொடுக்குறோம். அந்த நீங்க செலக்ட் பண்ற டைல எப்படி இருக்கும்னு லே பண்ணி காட்டுறதுக்கும் நாங்க விசுவலைசர்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். நீங்க நார்மலா கடைக்குள்ள வரும்போது நீங்க பாத்துப்பீங்க, ஒரு டிவி ஒன்று இருந்திருக்கும். அந்த டிவில வந்து என்ன போட்டு காட்டுவோம்னா, நீங்க செலக்ட் பண்ற டைல எப்படி உங்க லே அவுட்ல லே பண்ணா எப்படி இருக்கும்ன்றது வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ இது 3D ஆப். இந்த ஃபீலோட நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஓகே நான் செலக்ட் பண்ண டைல் நல்லதா இருக்கும்ன்றது வந்து நம்பிக்கையோட நீங்க வந்து கடையை பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நீங்க வெளில போகலாம். அதுக்கும் நாங்க கேரண்டி. அது மட்டும் இல்லாம இந்த கேஜியை பொறுத்த வரைக்கும் கேஜில ஒன் அண்ட் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் இன் நார்த், சென்னை நார்த் டிவிஷன்ல நான் மட்டும்தான். நம்ம திருவேட்டியூர்ல இருந்து திருவள்ளூர் வரைக்கும் நம்ம தான் சப்ளை பண்றோம். நிறைய 150 ஷாப்ஸுக்கு மேல நம்ம சப்ளை பண்றோம். அதனால வந்து அவங்களுக்கு கொடுக்குற ரேட் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஆனா எல்லாரும் கொடுக்கறதோட பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஒரு ரீட்டைல் செக்மெண்ட்னு வரும்போது கண்டிப்பா ரீட்டைல பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஹோல்சேலர்ன்றதுனால எங்களுக்கு பாக்ஸுக்கு 20 ரூபா 30 ரூபா கிடைச்சாலே பெரிய பிசினஸ். ஸோ பாக்ஸுக்கு 20-30 ருபீஸ் வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா எவ்ரிடே 1000 பாக்ஸஸ் விற்கணும், எவ்ரிடே 2000 பாக்ஸஸ் விற்கணும். பாக்ஸஸ் கவுண்ட் தான் எங்களுக்கு கணக்கு. ஒரே பாக்ஸ்ல 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கணும். நாங்க ரீட்டைலர் கிடையாது. ஸோ நீங்க எந்த டைல் வந்து கேஜியில நீங்க செலக்ட் பண்றோம் அப்படின்னால இன்னைக்கே தமிழ்நாட்டுல நம்பர் 1 பிராண்ட் நம்ம தான், கேஜி மட்டும்தான். இன்னைக்கு எங்களுக்கு காம்படிட்டரே யாருமே கிடையாது. நியர்லி வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நியர்லி 80ல இருந்து 100 கண்டெய்னர் நாங்க விற்கிறோம் சென்னை மார்க்கெட்ல மட்டும். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 200 கண்டெய்னர் நாங்க வந்து எவ்ரி வீக் நாங்க வித்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் உங்களோட சப்போர்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. கஸ்டமர் கொடுக்குற சப்போர்ட். கஸ்டமர் எப்போ சப்போர்ட் கொடுப்பீங்க? கரெக்டான ப்ராடக்ட், கரெக்டான குவாலிட்டி, நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ், அது மட்டும் இல்லாம அது வந்து அஃபோர்டபுளாவும் இருந்தா கண்டிப்பா நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்களோட தேவைகளை அனைத்தும் பூர்த்தி பண்றதுக்கு கேஜி ரெடியா இருக்கு. அதுலயே தி பெஸ்ட் பிரைஸ்ல பூர்த்தி பண்றதுக்கு லயா என்டர்பிரைசஸ் ரொம்பவே ரெடியா இருக்கும். நீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. என்ன டைரக்டா 1000-2000 ஸ்கொயர் ஃபீட் மேல இருக்குன்னா டைரக்டா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தி பெஸ்ட் மார்ஜினோ, அதாவது தி பெஸ்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, ஓகே. நான் இப்ப நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போறோம்? ஆல்ரெடி நிறைய செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். சோ இதுல நெக்ஸ்ட் என்னடா 4x2ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹை கிளாசி, ரஃபேல் சீரிஸ், ப்ராஜெக்ட் சீரிஸ், பிஜிவிடி இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். கார்விங்ன்ற ஒரு செக்ஷன் நான் சொன்னேன். கார்விங்ன்றது ஒரு செக்ஷன் என்னன்னா ஒரு மேட் ஃபினிஷ் செக்ஷன். நார்மலா வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்லிப் ஆகுன்ற ஒரு ஃபோபியா இருக்கு. கண்டிப்பா வந்து டைல் வந்து ஸ்லிப் ஆகுது. நம்ம ஹை கிளாஸியே போட்டாலும் நான் ஸ்லிப்பரி ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க பாக்கிறதுக்கு தான் கிளாஸியா இருக்கும், கால் வச்சா வலிக்கிட்டு எல்லாம் போகாது. அது நம்மளோட ஆப்ஷன் தான். ஆனா வந்து சில பேருக்கு வந்து அந்த பிரைட்டா வேண்டாம், கொஞ்சம் சட்டிலா இருக்கணும், வீடு சட்டிலா டிசைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெயினா வந்து இன்னியோட ட்ரெண்ட்ல இருக்கிற 20 to 30 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க வீடு கட்டுறதோ, அதே மாதிரி ஆர்கிடெக்ட் சாய்ஸும் வந்து இந்த கார்விங் மட்டும்தான். இந்த கார்விங் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து நான் கடை ஆரம்பிக்கும் போது நார்மலா நான் சொல்றேன் 2-3 மாடல் தான் இந்த செக்மெண்ட்ல ஓடாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் 60 மாடல்ஸ் ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கேன். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் கார்விங்க்கு வந்து மக்கள் கொடுக்குற வரவேற்பு தான். இன்னியோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து கார்விங் தான். அந்த கார்விங்லயே வந்து ஹை கிளாசி கார்விங் இருக்கு, ஹை டெப்த் கார்விங் இருக்கு, அதே மாதிரி வந்து கார்விங் சீரிஸ் இருக்கு. இத்தனை மாடல் கார்விங்லயே வெரைட்டிஸ் இருக்கிற ஒரே பிராண்ட் வந்து கேஏஜி தான். அதுலயும் தி பெஸ்ட் பிரைஸ் அவைலபிள். நான் என்ன எப்பயுமே நான் சொல்றேன், இத்தனை ரூபாய்க்கு தரேன், இவ்வளவு % டிஸ்கவுண்ட் தரேன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. நீங்க வாங்க, என்னோட விலையை நீங்க பாருங்க, பெஸ்டா இருந்தா வாங்கிட்டு போங்க. பீக் சம்மர்ல இருக்கும். இந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். பீக் சம்மர்லயும் நல்ல ஒரு வின்டர்லயும், அதாவது நல்ல மழை பெய்யும் போது ரெய்னி சீசன்லயும் சம்மர்லயும் இந்த செக்ஷன் வந்து இம்பார்ட்டன்டான செக்ஷன். நிறைய பேர் வீடு கட்டும் போது வந்து என்ன பண்ணிடுவீங்க, லாஸ்ட் டைம்ல வந்து காஸ்டிங் குறைக்கணும்ன்றதுக்காக கூல் ரூஃப் போடாம விட்டுருவீங்க. எல்லாருமே வந்து லாஸ்ட் பைசா இருந்தா பாத்துக்கலாம். என்னோட நிறைய கஸ்டமரே அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்டா பாத்துக்கலாம் சார், பைசா இருந்தா பாத்துக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம். ஆனா வந்து இந்த சம்மர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன, நார்மலா நீங்க வந்து சீலிங், அதாவது டெரஸுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரா இருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உணரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்றது, ஏசி போட்டு ஒர்க் அவுட் ஆகலையே, என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கூல் ரூஃப் போட்டு உங்க பில்டிங்கை வந்து சன்லைட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க.
இந்த கூல் ரூஃபை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒயிட் கலர் ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும்தான், ஒரு செக்மெண்ட் 2 செக்மெண்ட் மட்டும்தான் வந்து எல்லா பிராண்ட்லயும் இருக்கும். கேஏஜியை பொறுத்த வரைக்கும் நியர்லி 50 to 60 வெரைட்டிஸ் ஆஃப் டைல் இருக்கு. நிறைய திக்னஸ்ல இருக்கு, 7mm திக்னஸ்ல இருக்கு, 10mm திக்னஸ்ல இருக்கு, ஈவன் 2x2 சைசஸ்ல இருக்கு, 1x1 சைசஸ்ல இருக்கு. நீங்க டைரக்டா விசிட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே வந்து சர்டிஃபைடு மெட்டீரியல், டெஸ்டட் மெட்டீரியல். இந்த டெஸ்டட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நியர்லி வந்து 7 to 10 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களோட ரூம் டெம்பரேச்சரை இதை டிக்ரீஸ் பண்ணும். டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஏசியோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஏசி எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னா உங்களோட கரண்ட் பில் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், உங்க பில்டிங்கை வந்து வெயில இருந்தும் காக்கும், மழையில இருந்தும் காக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம ஷோரூம் வந்து கேஜில வந்து ஃபுல் வந்து டைல்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ சானிட்டரி பாத்ரூம் யூஸ் நம்மள்ட்ட இருக்காங்க. கண்டிப்பா சானிட்டரி வேர் பாத் ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைல்ஸுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்ச செக்ஷன் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்போ இனிஷியல் டேஜஸ்ல, இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து நிறைய வந்து சானிட்டரி வேர் பாத் ஃபிட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா நிறைய பல்க் ஆர்டர்ஸும் நல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நீங்க பேர் சொல்லக்கூடிய எந்த பிராண்டுமே வந்து பிராஸ் டேப்ஸ் கொடுக்கல. கம்ப்ளீட்டா பிராஸ் டேப்ஸ் கொடுக்குற ஒரே பிராண்டு கேஜி தான் நான் பெருமையா சொல்லிப்பேன். அதுல பிராஸோட ஜிங்க் மிக்ஸ் ஆயிருக்கும், இல்ல வந்து கம்ப்ளீட்லி ஜிங்க் டேப்ஸாவும் இருக்கும். நீங்க பேர் சொல்ற பிராண்டாவே இருக்கட்டும், நீங்க நேம் பண்ற எந்த பிராண்டா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில தான் இருக்கும். நம்மளோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 years சர்வீஸ் வாரண்டியோட கொடுக்குறோம். அவங்க கொடுக்குற காஸ்டோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, தமிழ்நாடுக்கு நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கேஜியோட வந்து சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்க்கு ஃபுல் தமிழ்நாடுக்கு. இங்க இருந்து நம்ம மதுரையில இருக்கட்டும், திருச்சியில இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட வானகரம் வேர் ஹவுஸ் இருக்கு, அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து தான் போகுது. அந்த வேர் ஹவுஸ் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். அதனால நீங்க வந்து சானிட்டரி வேர் பாத் ஃபிட்டிங் வாங்கினாலும் இங்கேயே வந்து டிஸ்பிளே சின்னதா இருக்கும். அங்க வானகரம் வந்தாலும் எனக்கு பெரிய டிஸ்பிளேல நான் காட்டுறேன். காட்டிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சது டிசைன்ஸை எடுங்க. அதுல தி பெஸ்ட் பிரைஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். என்கிட்ட வந்து என்னோட வேர் ஹவுஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து யாருமே டைரக்ட் கஸ்டமர்ஸ் கிடையாது. பில்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், மேசன்ஸ், பிளம்பர்ஸ், இவங்க தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டின்னா அதோட அவங்களுக்கு கிடைக்கிற விலை என்னன்றது. அப்போ கஸ்டமர்ஸ்க்கும் நான் சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். மினிமம் வந்து ஒரு 2 பாத்ரூம் எடுக்கணும்னாலும் நீங்க வாங்க, ஹோல்சேல் பிரைஸ்ல நான் பண்ணி தரேன் சானிட்டரி வேர் பாத் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்க குவாலிட்டி, நீங்க அதுல வந்து எந்த செகண்ட் சாய்ஸும் வேணாம். எங்களோட குவாலிட்டி கேஜியை பொறுத்த வரைக்கும் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஒரே ஒரு விஷயம், குவாலிட்டி மட்டும்தான். எந்த விஷயத்திலயும் கம்பெனியோட பேர் கிடக்கூடாதுன்றதுனால நாங்க வந்து அந்த குவாலிட்டியில ரொம்ப 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 கவனமா இருப்போம். அதனால நீங்க அதை பத்தி வரியே பண்ணிக்க வேணாம். நம்ம 2 செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்டீரியர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாமா. நான் லைக் வந்து நம்ம வந்து லயா என்டர்பிரைசஸ் எப்படி நம்ம வந்து பொசிஷன் பண்ணிருக்கோம்னா, லயா என்டர்பிரைசஸ் டைல்ஸ் சானிட்டரி வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்சேலர். ஆனா ஆன் தி ஹோல் லயா என்டர்பிரைசஸ் கேஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல்சேலர். ஆன் தி ஹோல்ஸ் லயா என்டர்பிரைசஸ் எப்படி பொசிஷன் பண்ணிருக்கோம்னா ஒரு ஃபினிஷிங் கம்பெனியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்ஜினியர் வந்து பில்டிங் இந்த ஸ்டேஜ்ல வந்து எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். நாங்க அதுக்கு மேல வந்து டைல்ஸ், கர்டன்ஸ், ஃபால் சீலிங்ஸ், அதே மாதிரி வார்ட்ரோப்ஸ், மாடுலர் கிச்சன்ஸ், இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டா வந்து வீடை வந்து அழகுபடுத்துற வேலை வந்து எங்களுது. டைல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் போது வந்து டைல்ஸ், பெயிண்டிங், ஃபால் சீலிங், லைட்டிங், அதே மாதிரி வார்ட்ரோப்ஸ், இது எல்லாமே வந்து வீடு அழகுபடுத்துற விஷயம். இந்த வீடு அழகுபடுத்துற மொத்த விஷயமும் அந்த ஃபினிஷிங்க நார்மலா வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய காஸ்ட் வரும். நாங்க நார்மலா நான் கேட்கறதே ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து வீடு கட்டும்போது கூட அவ்வளவு செலவாகாது, ஃபினிஷிங்ல வந்து பயங்கரமா செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா என் இன்டீரியர்ல நான் மார்த்தட்டு சொல்லிப்பேன், 710 கிரேட் BWP பிளைவுட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். நான் யூஸ் பண்ற பிளைவுட்ஸ் வந்து செஞ்சுரி இல்லைன்னா ஷேரான், அதுவும் டெஸ்டட், அதுவும் சர்டிஃபைட், அதுவும் வாரண்டியோட, கம்பெனி வாரண்டியோட பண்ணுவேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ற மைக்காவை பொறுத்த வரைக்கும் வெறும் கிரீன்லாண்ட் மைக்கா மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஹின்சஸை பொறுத்த வரைக்கும் ஹெப்கோ இல்லைன்னா ஸ்லீக், இந்த 2 மாடல் தான் யூஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஸ்க்ரூஸ் கூட நான் யூஸ் பண்ற ஸ்க்ரூ கூட நிறைய இடத்துல வந்து தொங்கும், காது தொங்கும், அதாவது டோர் திறக்கும் போது தொங்கும். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஸ்க்ரூவோட குவாலிட்டி சரியில்லை. அப்ப ஸ்க்ரூவோட குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த ஸ்க்ரூ கூட சர்டிஃபைட் ஸ்க்ரூஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். நீங்க எங்க வேணா கொட்டேஷன் வாங்க, இன்டீரியரை பொறுத்த வரைக்கும், டைல்ஸை பொறுத்த வரைக்கும், சானிட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணா கொட்டேஷன் வாங்க, எந்த பிராண்ட்ல வேணா கொட்டேஷன் வாங்க, அவங்களோட ஸ்பெக் வாங்கிட்டு வாங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பெக் வாங்கிட்டு வாங்க, நாங்க எங்களோட ஸ்பெக் தரோம். இந்த ஸ்பெக்ல இந்த பிரைஸ்ல உங்களால பண்ண முடியும்னா நீங்க தாராளமா பண்ணிக்கோங்க. நாங்க கம்ஃபர்டபுளான பிரைசிங்கா இருந்தா, நாங்க பெஸ்ட் பிரைஸா இருந்தா எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நாங்க உங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். கண்டிப்பா எங்களோட சர்வீஸ்க்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு எங்களை தான் நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகே, நான் சூப்பரா வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கீங்க? சரி, நார்மலா வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து பீக்கா ரன் ஆகிட்டு இருக்க என்னோட சப்ஜெக்ட் வந்து காசே இல்லாம டைல் வாங்கலாம். இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம், டைல் இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம்.
அது எப்படி காசே இல்லாம வாங்குறது? நார்மலா வந்து 0 டவுன் பேமெண்ட் 0 இன்ட்ரெஸ்ட் நான் பேர் பண்ணிப்பேன். ஆன்லைன் பிரைஸ்லயே, அதாவது கம்பெனி வைக்கிற ஆன்லைன் பிரைஸ்லயே உங்களுக்கு வந்து எந்த டைலா இருக்கட்டும், சானிட்டரி வேரா இருக்கட்டும், பாத் ஃபிட்டிங்கா இருக்கட்டும், கேஜியோட எந்த ப்ராடக்ட்ஸ் வேணா, அடிசிவ் கூட, அந்த டைல் ஓட்டுற பேஸ்ட் கூட நீங்க வாங்கிக்கலாம். அதோட பில்ல வந்து நீங்க மாசம் தவணை முறையில இஎம்ஐல கட்டுவீங்க. அது 0 இன்ட்ரெஸ்ட் 0 டவுன் பேமெண்ட்ல. கண்டிப்பா இருக்கு. அதை நாங்க இப்ப ஆஃபர் பண்றோம். நாங்க பேனர் வச்சிருக்கோம். இதோட உங்களோட வீடியோ 4th வீடியோ 5th வீடியோ பயங்கர ரெஸ்பான்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நார்மலா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட எண்ட் ஸ்டேஜ்ல வரும்போது தான் இந்த டைலிங்னு வரும். இந்த டைலிங்னு வரும்போது ரொம்ப வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கும். அப்ப நார்மலா எந்த கஸ்டமரும் என்ன பண்ணுவாங்க, யாரு வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. நாங்க லயா என்டர்பிரைசஸ்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நீங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து எங்களோட 13 சென்டர்ஸ், எங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து 13 சென்டர்ஸ் இருக்கு, கம்பெனி ஓன்டு சென்டர்ஸ். அந்த கம்பெனி ஓன்டு சென்டர்ஸ்லயும் நீங்க போய் பார்க்கலாம். அதாவது மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், வெள்ளூர், இந்த மாதிரி சென்டர்ஸ், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி சென்டர்ஸ்ல எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு அங்கிருந்து டைல் செலக்ட் பண்ணி லயா என்டர்பிரைசஸ்க்கு அனுப்பலாம். அங்கிருந்தே உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். அப்ப சென்னை கஸ்டமர் மட்டும் இல்லாம அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர் இந்த மாதிரி எங்களோட சர்வீசஸ் யூஸ் பண்ணலாம். அங்க இருக்க ஸ்டாக்கை அப்படியே உங்களுக்கு அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். இதே காஸ்ட்ல சென்னையில கிடைக்கிற காம்படிட்டிவ் பிரைஸ்ல, அதாவது நார்மலா வந்து எப்படி சொல்றேன்னா, டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஒரு வேலை, சென்னையை விட்டு வெளியில போனா ஒரு வேலை. ஓகேங்களா? சென்னையில கொடுக்குற அதே வேலையை நான் தமிழ்நாடு ஃபுல்லா தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். இந்த பெனிஃபிட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்க எப்பயுமே ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பரை கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட நியரஸ்ட் லொகேஷனை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதாவது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோட லொகேஷனை அனுப்புறேன். அங்க போய் செலக்ட் பண்ணுங்க. எங்களோட கம்பெனி ஸ்டாஃப் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாங்க. கோஆர்டினேட் பண்ணிட்ட பிறகு அந்த செலக்ட் பண்ண லிஸ்ட் எனக்கு அனுப்புங்க. தி பெஸ்ட் பிரைஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.